தலைக்கு முடிக்கலாமா? சேவகன் அநேக கோடி வணக்கம். என் பாதங்களை விழுந்திருக்கிறேன். சுகமாக வாழ்ந்திருப்பாய். ஏதொரு குறையும் இல்லாமல் எழுந்திரு. என்ன குறை இருக்கிறது? சொன்னது இல்லைங்க. நான் பாவியாகிவிட்டேன். காத்தாலை இழப்புக்கு ஈடு செய்து விடுகிறேன். பயப்படாத. அப்படி இருந்து விட்டால் போகலாம். எக்கச்சக்கங்கள் வார்த்தைகள் பேசக்கூடாது. பேசுவது உண்மையானால் என்ன செய்வேன்? தக்கதான் என்னை கொடுத்தது. கைகட்டி வாய் வதைத்து ஒரு பிஏபிஎல்ல பிஹெச்டி முடிச்சுட்டு வந்துக்கிறதா தந்து கொடுத்துட்டு வரோம். மகாராஜன் வீரவாளை உருவி இந்த வாழான்
அது உன் கழுத்தை துண்டித்து விடுவேன். அந்த வாள், இந்த வாளை கொண்டு அது வாள் நிச்சயமாக. அது வாள் இல்ல, இது புண்ணிய வார்த்தைகள், ஆபாச வார்த்தைகள், எக்கச்சக்கமான வார்த்தைகள். முழுசா கேட்கணும். என்னது சொல்லு. என்னைக்குமே மகாராஜனுக்கு மகாராஜனுக்கு முன்கோவம் இருக்கக்கூடாது. உண்மை. மனிதராக பிறந்து விட்டால் முதல் எதிரி அவருடைய கோபம் தான். ஆமா ஆமா ஆமா. அதனால கோபப்படக்கூடாது. ஆமா. அதான் அது வாள் இல்ல. நான் செடுத்து கொடுத்த வெப்பாலம் காட்டேன். அறிவான வார்த்தைகளை மட்டுமே பேச. செல்வத்துள் செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று தமிழ் பாட்டம் வல்லவன் வகுத்தான். எதற்காக வகுத்தான்? உலகத்திலே செல்வங்கள் கோடி இருக்கலாம், பல மடங்கு இருக்கலாம். ஆனால் செல்வங்களை விட செல்வம் தான் பெருசு உலகத்துல. பணத்தை விட பெருசு உலகத்துல எதுவுமே கிடையாது. அது இந்த காலத்துல சொல்லவே தேவையில்லை. குணமாவது, பாசமாவது, அன்பாவது, பணம் தான் பெருசு. ஆனால் அது எல்லாத்தையும் விட செல்வம் எப்பேற்பட்ட செல்வம் தெரியுமா? மிகப்பெரிய செல்வம். அந்த பணங்களை விட நல்ல வார்த்தைகளை கேட்கக்கூடிய இந்த காது செவிச்செல்வம். அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. எல்லா செல்வங்களுக்கும் மிகப்பெரிய செல்வம் இனிமையான நல்ல கருத்துள்ள வார்த்தைகளை கேட்கக்கூடிய காது தான் பெரிய செல்வம் சொன்னார். உண்மையா பொய்யா? கண்டிப்பா. எதுக்காக உட்காந்துக்கிறாங்க எவ்வளவு தூரம்? ஏதாவது உங்களுக்கு தூக்கம் இல்லைன்னு உட்காந்துக்கிறாங்க. ஆம்பளைங்க என்னத்துக்கு உட்காந்துக்கிறாங்க, பொம்பளைங்க என்னத்துக்கு உட்காந்துக்கிறாங்கன்னா தனித்தனியே கேட்டால் நான் சொல்லிடுவேன். எல்லாம் என்னத்துக்கு உட்காந்துக்கிறாங்கன்னு கேட்டால் சொல்ல மாட்டேன். சரி, ஆம்பளைங்க எதுக்கு உட்காந்துக்கிறாங்க தனியா? குளிர்காலம் பொம்பளைங்க எப்போ வீட்டுக்கு வருவாங்கன்னு உட்காந்துக்கிறாங்க. பொம்பளைங்க ஆம்பளைங்க எப்படா பொழுது விடியும் நம்ம வீட்டுக்கு போகலான்னு பொம்பளைங்க உட்காந்துக்கிறாங்க. அப்படி கிடையாது. சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் பாரதத்தை ஓரளவுக்கு படித்திருக்கிறார்கள். முழுமையாக படித்தவர் யாரும் கிடையாது. கல்வி கரை கண்டவர் யாரும் கிடையாது. ஏதோ கொஞ்சமா கத்துக்கணும். அதிலே ஏதாவது நல்ல கருத்துக்களை எடுத்துரைப்பார்கள். படித்த பிள்ளைகள் நடத்துறாங்க அப்படி என்று நம்மை கொடுத்து கடல் போல் கல்வியை கடுகளவு மாணவர்கள் மாணவர்கள் கற்றிருக்கிறார்கள். அப்படி என்று நம்மை மதித்து கொடுத்திருக்கிறார்கள். அவர் நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் அல்லவா? நீ முன்பு தெரிவித்தது போல குரு மொழியை கொள்ளாத சீடன். இவர்கள் யாரும் இருந்து இந்த பிரபஞ்சத்திலே பயன் கிடையாது என்று பெரியவர்கள் உரைத்திருக்கிறார்கள். திருப்பதியை கண்டு வணங்காத இந்த சிரம் பாதமானது, சிவனடியை வணங்காத இந்த சிரமானது, இறப்பார்க்கு பிச்சை என்று கேட்டவருக்கு இல்லை என்று சொன்ன கரமானது, கொடுக்காத கைகள், தரித்திர மரியாதை பெண்டிர். 1000 ரூபாயை கொண்டு போய் கட்டளை முருகாய்க்கு கொடுத்தேன்னா 1000 ரூபாய் செலவு பண்ணிட்டு அதுக்கு ஆட்டங்குதா இல்ல எழுந்து போறான்னு சொல்லுவா. அப்படி கொடுங்க பார்த்தீங்களா? வேற எப்படி சொல்றேன்? தூக்கிட்டு போய் ஆவணத்துல போட்டுக்கிறான். காசு கேட்ட கொடுத்து போட்டுக்கிறான். அது எப்படி எழுதுறா போடுறா? ஆவணத்துல போட்டுக்கிறான். அவளுக்கு என்ன அவன் அக்கௌண்ட் டை அது மொட்டையா அப்படி சொன்னா அசிங்கமா இல்லையா? அப்போ அந்த உங்க வீட்டுக்காரியுடைய பேங்க் புக் அக்கவுண்ட்ல போட்டுக்கிறான்னு சொல்லு. ஆமாங்க. ஆனா நான் தான் அவன் அக்கவுண்ட்ல நான் தான் போடுறேன்னு நினைச்சேன். யாரோ போடுறாங்க. யாரோ போடுறாங்க. கவர்மெண்ட் எல்லாம் போடுதுங்க. அரசாங்கத்துல இருந்து வர போனோம். அதுக்கு போய் சந்தேகப்படலாமா? சரி போகட்டும். அப்படி கோபத்தை அடக்காத வேந்தன் ஒரு தலைவனாக இருக்கிற ஒரு பஞ்சாயத்து தலைவரும் கடவுள் வேந்தனுக்கு சமம் தான். வேந்தன் என்றால் அரசன். ஒரு நாட்டாமனாலும் அரசன். அப்போ அரசர்கள், இப்போ நாட்டாம, மணிகாரர், பஞ்சாயத்து தலைவர், பிரசிடண்ட், இதெல்லாம் வந்து தலைவர், ஒரு தலைமை தாங்கக்கூடியவர் என்று பொருள். பஞ்சாயத்துல இருந்தா பஞ்சாயத்து தலைவர். ஆமா. வார்டுல இருந்தா வார்டு தலைவர். ஆமா. வீட்டுல இருந்தா கணவன் தான் தலைவர். கோபத்தை அடக்காத வேந்தன், குரு மொழியை கொல்லாத சீடன். இவர்கள் ஏறும் இருந்து பயனில்லை என்று சொல்லுவார்கள். யார் சொன்னது? நான் சொல்லல, சத்தியமா. கற்றோர்கள், பெரியோர்கள், கனவான்கள் சொன்னாங்க தானே. அனுபவித்து பாடத்தை ஒவ்வொன்றும் எழுதி வைத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். வில்லும் கேடையும் வாளுமாக நான் வந்திருக்கிறேனே, நான் யார்? அதிகமா சிரிக்காதீங்க. சிரித்தால் பைத்தியக்காரன் சொல்லுவாங்க. என்னை பார்த்தால் பைத்தியம் போல் தெரிகிறதா உனக்கு சொல்லுவாங்க. அப்படி சத்தியமாங்க. ஆமா. காரணம் எல்லாம் அந்த காலத்துல தனியா சிரிச்சுன்னு போனா பைத்தியக்காரன். உண்மை. இந்த காலத்துல சிரிக்காதுன்னா பைத்தியக்காரன். நான் சிரிக்கிறேன். நீ பைத்தியக்காரன் இல்ல, நான் பைத்தியக்காரன். சிரிக்காதவனும் பைத்தியக்காரன். ஓ, யார்
கொஞ்சம் மாட்டிக்கிச்சு. என்ன வார்த்தை உரைத்தேன்? அதே வார்த்தை தான் சொல்லுங்க. திசையெட்டும் புகழ் கம்பீரன், திசையெட்டும் புகழ் கம்பீரன், தேவேந்திர வட்டம் ஆண்ட தீரன், ஆய் அஷ்ட துஸ்தரை வாட்டும் கோலன், கோதன், அடர் காண்டாவனத்தை எரித்தலோலன். புரிந்ததா ஏதாவது? அதே தான் புரிஞ்சுங்க. வேற என்ன புரிஞ்சு? நீ சொன்னதான் புரிஞ்சு. பங்குனி மாதம் 18ஆம் தேதி முதல் வார காலை மணி 7:30க்கு உத்திராட நட்சத்திரத்திலே பிறந்த காலத்தினால் என்ன நட்சத்திரம்? உத்திராடம். ஆகாயவாணி அசரில் வைத்த பெயர் அர்ஜுனன். அர்ஜுனன். ஆமா. அர்ஜுன மகாராஜா. அர்ஜுன மகாராஜனுக்கு. அர்ஜுன மகாராஜனுக்கு. அர்ஜுன மகாராஜனுக்கு. மரகத மணி போல் பசப்புட்ட உடலை பெற்றிருப்பதால் என் பெயர் என்ன? பார்க்குணன் என்று உரைப்பார்கள். பார்க்குணன். என் தாயின் பெயர் என்ன? பரவாங்கண்ணி. எங்க அம்மா பேரு குந்தி அம்மா. குந்தி போஜன் வளர்ப்பு பிள்ளையாக வளர்ந்த பிறகுதான் குந்தி அம்மா. அதற்கு முன்பு சூரசேனன் மகள். ஆமா. இது தெரியாது உங்களுக்கு? தெரியும் நினைக்கிறேன். சொல்லுங்க. பிரதை என்று சொல்லக்கூடிய பிரபாங்கனி பிரதை சம்பந்தம் பெற்றிருப்பதால் என் பெயர் பார்த்தன். 2 பேருக்கு மூத்தவன், 2 பேருக்கு இளையவன். அதனால் நடோன் என்று ஒரு பெயர் இருக்கிறது. மட்டுமல்லாமல் வலக்கையிலும் இடக்கையிலும் ஓயாது பானப்பிரயோகம் செய்யக்கூடிய ஆற்றல் பொருந்திய காரணத்தினால் ஆமாங்க. ஒரு கை வலுவில் இருந்துச்சுன்னா இன்னொரு கையில் அடிக்கிறது. ஆமா. 2 கைதாய் அட்டூழியம் பிடித்தவனே. இந்த கையில வலு இழந்துருச்சுன்னா என்ன பண்றது? மாத்தி இந்த கையில பிடிச்சி இப்படி விட்டுறதுதான். 2 பக்கமும் பானப்பெட்டி. அம்புரா துணி என்று சொல்வார்கள். அம்புரா துணி என்று சொல்வார்கள். இந்த பக்கமும் பானப்பெட்டி இருக்கும், இந்த பக்கமும் பானப்பெட்டி இருக்கும். ஆமா, 2 பக்கம். இந்த கையில வில்லு பானத்தை எடுத்து இந்த கையில வில்லு புடிச்சு பிடி வீசுவேன். இந்த கை சற்று ஓய்ந்தது உண்மையானால் வலி அடிச்சனா இந்த கையில தனுசை பிடித்துக் கொண்டு இந்த கையில இருந்து பானத்தை எடுத்து இப்படி போட்டு விட்டுறது. ஒவ்வொருத்தர் பெரும்பாலும் எல்லாருக்கும் வலக்கை வாட்டம் தான், இடக்கை வாட்டம் வராது. ஆமா. ஒருத்தர் 2 பேர் எதிராக பிறந்திருப்பாங்க, அவங்களுக்கு வலக்கை வாட்டம் வராது, இடக்கை வாட்டம் இருக்கும். ஆனால் 2 கையும் சமச்சீராக பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் பொருந்தியவன். அதிர்ஷ்டம் உங்களுக்கு. ஆமா. 2 கையில வழக்கையில வாட்டமா ஒன்று ராஸ்கல் சமயசன் என்று உரைப்பார்கள், விஜயன் என்று உரைப்பார்கள். எப்படி விஜயன் தெரியுமா? காந்திபன் என்று உரைப்பார்கள். அன்றால் பரிகந்த மக்களி பகவானுடைய பிரியத்திற்கும் வர்ணமாக நானும் மாமாவாக விளங்கி வரக்கூடிய கண்ண பிரானும் காண்டாவனத்தை 4 கோணம் 16 திக்குகள் சரக்கூடம் விட்டு அனுபவம் செய்யாமல் படிக்கு காற்று வெளியேறாமல் மழை நீர் உள்ளிறங்காமல் ஆமா. அது மட்டும் அல்ல, அக்னி பகவான் கொடுத்தார் எனக்கு அற்புத ரதம் ஒன்று கொடுத்தார், 4 சுவேத புறவைகளை கொடுத்தார். அங்குதான் அர்ஜுனுக்கு அனுமக்கொடி கிடைக்கும். அனுமக்கொடியை பெற்றுக்கொண்டு அந்த ரதத்தோடு அந்த ரதத்திலே ஏறி இந்த உலகம் எல்லாம் நானே விஜயம் செய்த காரணத்தினால் விஜயம் என்ன சுற்றுலா போய் இந்த உலகம் அத்தனையும் நான் ஒருவனே விஜயம் கொண்ட காரணத்தினால் சத்தியமா எல்லா வீதியும் சுத்தி வருது. எல்லா ஊரையும் சுத்திட்டேன். பொய்பீட்டிக்கு வடக்கு பக்கம் என்ன ஊருக்கு சொல்லு பார்க்கலாம். குறும்பிட்டி கோட்டாய் அந்த காலத்துல எதிராக போய்பிட்டி இப்பதான் போய்பிட்டி உருவாச்சு அறிவு கட்டவன. சரி பாகட்டும். அப்படி விஜயன் என்று ஒரு பேர் இருக்கிறது. என் தந்தையாராக விளங்கி வரக்கூடிய பாண்டு மகாராஜனுக்கு ராஜசுயோகம் செய்தோம். போய் சொல்லாது. ஏன்பா பார்க்க உக்காந்துக்கிறவங்க எதுக்கு உங்க அப்பா பாண்டு மகாராஜன் சொன்னா அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க? ஏன் காரணம்? எங்க அப்பா சீனிவாசன் இல்லையா?
தெரியுமுங்க, எல்லாம் உறவினர் சொந்தக்காரதையா. அப்புறம் என்ன தெரியுமா இப்ப இருக்கக்கூடிய வேடத்தை சொல்றேன். கொன்று விடுவன் படவா. அப்படி பாட்டு மகாராஜனுக்கு ராஜசூய யாகம் ஏற்றுவதற்காக அவங்க போய் பொன்பொருளை கொண்டு வர வேண்டும், தனங்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். ஏன்னா வர்றவங்களுக்கு யாருக்கும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இல்லைன்னு சொல்லாம கொடுத்தனாதான் யாகம் பூர்த்தி அடையும். யாகம் பூர்த்தி அடைஞ்சாதான் அப்பா ஆத்மா சொர்க்க பதவி சேரும். அப்படி என்று சொல்ல நான் எங்கு சென்றேன்? உத்தரகுரு காண்டம் சென்றேன். உத்தரகுரு காண்டம் சென்று தன குவையல்களை கொண்டு வந்து மகமேறு மலை போல் குவித்து வைத்த காரணத்தினால் தன்னன் கொண்ட ஜெயன். செல்வங்கள் தனம் ஜெயன். ஆமா, செல்வம் தனங்களை கொண்டு வந்து சேர்த்த ஜெயன். எப்படி? மகமேறு மலை போல் குவித்த நகை நெட்டு தங்கம் வெள்ளி வைடூரி கம்பு கோமேரகம் புஷ்பரகம் மரகத மாணிக்கம் வெள்ளி தங்கம் மலைமலையா கொண்டு வந்து சேர்த்தணும். ஆமா, அப்புறம் என்னத்துக்கு ஊத்தக்கரில் கூழுக்கு என்ன காசு கொடுக்க சொன்னேன்? ரகசியங்களை வெளியே சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டோம். அதுதான் மகாராஜா அடிக்கூடாது ஒரு ஊர்ல இப்படியே மாநகரம் பண்றான். ஆனா ஒரே ஒரு நாள் தான் வாங்கணும். சத்தியமா 10 ரூபாய் தான் கொடுத்தா எல்லா ஊர்லயும் சொல்லி காட்டுறோம். என்கிட்ட ஊத்தாங்கறதுக்கு கூலி காசு வாங்கலாம், ஊத்தாங்கறதுக்கு கூலி காசு வாங்கலாம், இங்கேயே சொல்லி மாநகரம் பண்றோம். வாய் மகளா அந்த 10 ரூபாய் வேணுமாடா கொடுத்துறேன்னு சொல்லி பார்த்துட்டேன். இல்ல அது உங்ககிட்ட கிட்ட வை, அப்பதான் கணக்கா இருக்கணும். அந்த கூடையில கேள்வியே பல்லு போன மாதிரி உட்காந்து இருப்பா பாரு. அந்த கேள்வியை கிட்ட வாங்கினது 10 ரூபா கொடுத்துட்டு அடைய வந்துட்டானா அந்த கேள்வி வேணான்றான். ஏய் அறவன் என் குய் குய் அவனுக்கு பல்லு இல்ல, அவன் கூலி காசை கூடுறானதுக்கு அவன் பேசுறது அப்படி கேக்குது ஜனத்துக்கு. அவன் கூலுக்கு தான் காசு கட்டுறான். என்ன பண்றது சொல்லுமா பாக்கலாம். அவன் குடிச்சதுக்கு நான் கொடுத்தேன். அவன் என் கூலி காசை கூடுற டேடியான்னு தான் கூப்பிடுறா. பல்லு சுத்தமா ஒண்ணு கூட இல்ல, அது வேற மாதிரி கேக்குது ஜனத்துக்கு. இவன் வேற சொல்லின்னு சிரிக்கிறான் கொக்கர் போட்டு. நான் மட்டுமா சிரிச்சேன்? ஊத்தங்கர பஸ் சரி, அது ஒரு உறவாக இருக்கட்டும். தன்னால் கொண்ட ஜெயன். ஆமா, தன ஜெயன் என்ற ஒரு பெயர் உருவாகிறது. அப்படி இருந்து விட்டாலும் கௌரவ சேனையை ஜெயம் பெறும் பொருட்டாக நான் எங்கு சென்று எல்லாம் இறைவனாக விளங்கி வரக்கூடிய சிவபெருமானை கோயில் தவம் செய்து பாசுபதாசுர கனையை வாங்கி வருவதற்காக சென்றேன் அல்லவா. கனையை பெற்றவுடனே நேரம் அண்ணனை பார்க்க வரல. கனையை கையில வாங்கிய உடனே ஆசீர்வாதம் கொடுத்து விட்டு கடவுள் மறைந்த உடனே தேவலோகத்திலே இருந்து விருப்பம் வந்தது. தேவமாதரி வருகிறான் ரதத்தோடு. யாரு? தம்பியாக விளங்கி வரக்கூடிய சித்ராங்கதனோடு. சித்ராங்கதன் கீழே வந்து அண்ணா வான் லோகத்திலே தந்தையாராக விளங்கி வரக்கூடிய தேவ கோமானு கடல் வந்து விட்டது. நிமித்த கவச கால ஜெயர்கள் 3,60,000 பேர். அந்த 3,60,000 பேரும் தந்தைக்கு இடம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வல்லமை தந்தையால் ஜெயம் பெற முடியவில்லை. நீங்கள் வந்து தான் அதை நிறைவேற்ற வேண்டும், தந்தையை காப்பாற்ற வேண்டும். அப்படி என்று சொல்ல அந்த பானத்தோடு புறப்பட்டேன். தேவலோகம் நேராக சென்று தந்தையாராக விளங்கி வரக்கூடிய தேவகோமான் உரைத்தார். மகனே, இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் ஒரு சாபம் இருக்கிறது. ஒவ்வொரு வரங்கள் வாங்கி வரங்கள் தேவைப்படுற மாதிரி வாங்கிக்குவாங்க அசுரர்கள். தலையில உயிர்க்கணும், கையில உயிர்க்கணும், காலில் உயிர்க்கணும், முதுகுல வாங்கிக்குவாங்க. அப்படி அவர்களுக்கு என்ன தெரியுமா வரும்? கை கொட்டி சிரித்து மூக்கின் மீது விரல் வைத்தால் இறக்கும்படியான வரத்தை பெற்றிருக்கிறேன். நான் சென்று ரகசியங்களை தெரிந்து கொண்டு யாருமே ஜெயம் பெற முடியாத நிவாத கவச கால கைகளை கொள்வதற்காக பாசுபதாசுர கணையை பூட்டிக் கொண்டு புறப்படுகிறேன். சண்டைக்கு எதிராக சண்டைக்கு வருகிறார்கள். என்ன செய்து சண்டையிலே தோற்பது போல பாவனை காட்டி பின்னிட்டு ஓடுவது போல தேவலோகம் வழியாக போகிற போது சிரிக்கிறார்கள். பூலகத்திலே வில்லுக்கு ஒரு விஜயன் என்ற பெயர் கொண்டவன், என்பது மட்டுமே சொத்தானவன், அறியாதவன், ஓடுகிறான் பார். அப்படி என்று 3 கோடி பேர் கையை தட்டி மூக்கின் மீது விரை வைத்து என்னை நகைத்தார்கள். கூட்டிய பானத்தை திருப்பி விட்டு 3 கோடி பேர் காலி. 3 கோடி பேர் செத்துட்டாங்க. 20,000 பேர் தப்பித்து போய் தான் கடைசியில் துரியோதன கிட்ட சேர்ந்துக்கிறாங்க. 17ஆம் நாள் சண்டையில் அவங்க செத்தாங்கன்னு சொல்லுவோம். இந்த காரண மாசத்தில் நாமளே 2-3 காரண மாசம் ஆடிக்கிறதில்ல கதையை சொல்லுவோம். ஆமாம், ஆனால் நாடில் எப்போ
எல்லாம் தான். அது ஒரு புறமாக இருக்கட்டும். அப்படி 3 கோடி பேரை கொன்று விட்டேன். இந்த ஆனந்த சந்தோஷத்திலே என் தந்தையாராக விளங்கி வரக்கூடிய தேவகோமான், மகனே என் இடர் தீர்த்து வைத்தாயே, அப்படி என்று மும்மூர்த்தி தேவர்கள் 41,000 ரிஷிமார்கள், கிண்ணர், கம்புருடர், கருடர், கருடகாந்தகர், சித்தர், வித்தகர் மற்றும் அஷ்டவசுக்கள், அத்தனை பேருக்கும் தலைமை தாங்கி நடத்தக்கூடிய அந்த தேவேந்திர பட்டத்தை எனக்கு சூட்டி அந்த பொன் மகுடத்தை எடுத்து 3.25 நாளிகை இந்த பொன்னுலகத்திற்கு நீயே அதிபதி மகனே, அப்படி என்ற அந்த கிரீடத்தை என் சிரசில் புனைய அன்று நாள் வருகின்ற எனக்கு அப்படி அந்த 3.25 நாளிகை நான் அமர்ந்திருக்கும் போது நாட்டியம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாட்டியத்தை நடத்தினார்கள். ரம்பை, ஊர்வசை, மேனகை, திலோத்தமை என்று சொல்லக்கூடிய நாட்டிய மாதர்கள் ஆட ஊர்வசையினுடைய நாட்டியத்தை கண்டு கலை மிக நுணுக்கமாக நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். போட்டி முடிந்தது. எனக்கு ஒரு அறை கொடுத்தார்கள். அறையிலே சென்று ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் அம்மா ஊர்வசை வந்தாங்க. தாளை திறந்தார்கள். அம்மா, இந்த நேரத்தில் எதற்காக வந்தீர்கள் அப்படி என்று நான் கேட்கிற போது, அர்ஜுனா, பகல் பொழுதிலே நாட்டியம் நான் ஆடிக்கொண்டிருக்கிற போது வைத்த கண் வாங்காமல் என்னை பார்த்தாயே, உன் பார்வையிலே நான் கண்டுகொண்டேன். என் மீது நீ இச்சை கொண்டாய். அதனால் உன் ஆசையை தீர்ப்பதற்காக நானும் ஓடோடி வந்திருக்கிறேன். பூலோகத்திலே இப்பேற்பட்ட ஒரு ஆண்மகனாக இருந்து உன்னோடு நான் சேர்ந்தனைந்தால் எனக்கும் பெருமைதான் என்று சொல்லுகிற போது, அம்மா தாயே, நாட்டியத்தை மட்டுமே ரசித்தேனே ஒளியே உங்கள் மீது காம இச்சை கொண்டு விகாரம் கொண்டு நான் உங்களை ரசிக்கவில்லை. ஏன் தெரியுமா? என் தந்தையாருடைய அரசவையிலே நீங்கள் நாட்டிய மகனாக இருக்கக்கூடிய காரணத்தினால் எனக்கு தாயாக நான் உங்களை நினைக்கிறேன். சந்திரனுக்கு புதன் பிறந்தார், புதனுக்கு புருவன் பிறந்தார், புருவனுக்கு புருவ சக்கரவர்த்திக்கு ஊர்வசை அம்மா நீங்கள் போய் அவரோடு திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து அந்த புருவ சக்கரவர்த்திக்கு ஆயு என்று ஒரு பிள்ளையை பெற்றுக் கொடுத்தீங்க. அந்த புள்ள வழியா இந்த வம்சாவளி உருவானது. அப்போ நீங்க சந்திரவம்ச பரம்பரையில 3வது தலைமுறையிலேயே புருவ சக்கரவர்த்திக்கு நீங்க மனைவியா இருந்து ஒரு பிள்ளையை பெற்றுக் கொடுத்துக்கிறீங்க இந்த சந்திரவம்ச பரம்பரைக்கு. அப்படின்னா எங்களுக்கு நீ பாட்டி, நீ ஒரு பாட்டி, தாய் பாட்டி. அந்த வகையில பார்த்தா சொந்த பாட்டி எனக்கு. என் தந்தையார் தேவகோமான் வகையில பார்த்தா தாய்க்கு நிகரு. உன்னோடு நான் சேர்வதா? வேண்டாம்மா. அப்படி என்று நான் மன்றாடி கேட்கிற போது, அர்ஜுனா, வானுலோக மங்கையாக இருக்கு, எனக்கு கணக்கெல்லாம் கிடையாது. நான் தேவலோக மங்கை. நான் ஆடல் கலையிலே வாழ்ந்து வரக்கூடியவள். எங்களுக்கு தகப்பன், தாய், உறவு, பிள்ளை என்ற உறவு பந்தங்கள் எல்லாம் கிடையாது. என்றுமே நாங்கள் இளமையாக இருக்கக்கூடியவர்கள், என்றுமே நாங்கள் வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடியவர்கள். அதனால அந்த பேதம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. வந்து சேர்ந்துதான் கட்டாயப்படுத்துறாங்க. நிச்சயமாக முடியாது என்று மறுக்கிற போது அந்த ஊர்வசி அம்மா சொன்னாங்க ஒரு வார்த்தை, அர்ஜுனா, நான் வானுலோக மங்கையாக இருந்தும் இப்பேற்பட்ட சிறப்பு எல்லாம் பெற்றவளாக இருந்தோம் வழிய வந்து நான் ஒரு பொம்பளை என் இச்சையை தீர்த்து வைப்பாய் என்று உன்னுடைய அழகை கண்டு நான் ரசித்து கேட்ட காரணத்தினால் என்னை உதாசீனப்படுத்தினாயே. இந்த அழகு கொண்ட கர்வத்தினால் தானே உதாசீனப்படுத்தினாய். ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் நீ, ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் நீ 9தாக போ. தந்தையாரிடத்திலே ஓடோடி சென்று, தந்தையே, ஏதொரு தவறும் செய்யவில்லையே நான், எதற்கு எனக்கு இந்த தண்டனை? இப்படி உருவத்தை மாற்றி விட்டாலே. நடந்த விவரங்களை எடுத்து உரைத்தேன். ஊர்வசையை அழைத்தார் என் தந்தையார். ஆஹா, ஊர்வசி, நீ செய்தது தவறு. சாபத்தை நிச்சயமாக நீ மாற்றி கொடுத்தான் ஆக வேண்டும் என்று கேட்கிற போது சாபத்தை முழுமையாக மாற்ற முடியாது. நினைத்தால் வரட்டும், நினைத்தால் போகட்டும் என்று சாபத்தை மாற்றினாள். அதை வைத்துக் கொண்டு என்ன செய்தி? விளாட தேசத்திலே ஓராண்டு காலம் 13ஆம் வருடம் கழிக்கிற போது, 13ஆம் ஆண்டு கழிக்கிற போது உத்தரகுமாரிக்கு நான் நாட்டியம் கற்றுக் கொடுக்க பிரகநிலை என்று சொல்லக்கூடிய ஓராண்டு காலம், அன்று நாள் வரைக்கும் இன்று நாள் வரைக்கும் எனக்கு இப்படி எல்லாம் உண்டு. இப்போ வரவங்க எல்லாம் உங்களால தான் வந்தாங்க. அப்படி வச்சுக்கலாம். அப்படி 11 நாமதேயங்களுக்கு சொந்தக்காரன் இருந்துவிட்டாலும் என் நாடு என்ன, என் நகரம் என்ன, என் குலம் குலாச்சாரம் என்ன சொல்லிக்க வேண்டும் என்ன ஆகட்டும்.
ஐவர் ராஜாக்களிலே நடு பிறந்தவனாக விளங்கி வரக்கூடிய வில்லாளி விஜய காண்டிவன் அது மட்டும் இருந்து விட்டான் 11 நாமதே 12 அழகி 32 அவயம் பொருந்தி அர்ஜுன் இருந்து விட்டான் முகதரா அன்று நாள் பரியந்தம் வில்லேற்ற போட்டி அந்த வில்லேற்ற போட்டியிலே என் வீர தீர செயல்களை எத்தனையும் காட்டிக் கொண்டிருக்கிறேன் 105 பேர்களுக்கும் போட்டி விற்போரிலே வில் விஜயனை தவிர இந்த உலகத்திலே வேறு யாருமே ஈடில்லை என்று சொல்லி அப்படி குருமார்கள் எல்லாம் எனக்கு கேடயத்தை கொடுக்கிற போது எனக்கு வெற்றி வாகை சூடுகிற போது கர்ணன் எழுந்தான் திடீரென்று ஒருவன் புகுந்தான் அவன் வீர வீர செயல்களை காட்டி இருப்பவர்கள் அத்தனை பேரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினான் இப்பேற்பட்ட ஒரு வில்லாளியாக இருக்கிறானே அப்படி என்று சொல்லி அர்ஜுனுக்கு நிகராக இவன் வில்விச்சு இருக்கிறதே என்று சொல்லி குருமார்கள் அத்தனை பேரும் பார்க்கிற போது அன்றே கர்ணனுக்கும் எனக்கும் அன்று நாள் பரிகந்தம் இருந்து இன்று நாள் வரைக்கும் அந்த கர்ணனை கொன்று வீழ்த்துவதற்காகவே வாழ்ந்து கொண்டு வருகிறேன் அந்த தருணமானது நெருங்கிக் கொண்டே இருக்கிறது நடந்தது அத்தனையும் சபையில் இந்த உண்மை நிச்சயமாகத்தானே விளையாடபுரத்திலே விளையாட தேசத்திலே இருந்து 13 வருஷம் முடியுது 13 முடித்து திரும்பி வந்தால் பங்குள்ள பிரகாரம் பாதிராஜன் சொல்றான் துரியோதனன் சரியா சூரியன் போய் அஸ்தமித்து விழுகிறது மேற்குல சூரியன் மறைய மறைய துரியோதனன் வந்து பார்த்துட்டான் பாண்டவர் நாங்க சுயரூபம் எடுக்கிறோம் 13 வருஷத்தை முடிச்சுட்டு துரியோதனன் வந்து நிக்கிறான் சூரியனும் மறைஞ்சு போச்சு 13 ஆண்டுகளிலே உங்களை எங்காவது ஒரு முறை கண்டது உண்மையானால் 13க்கு 13 26 எட்டி பெருத்த காணம் சஞ்சரிக்க வேண்டும் நான் உங்களை பார்த்துட்டேன் போங்கடா திரும்பி காட்டுகின்றான் சூரியன் அஸ்தமித்து விட்டான் நீ இட்ட சட்டமானது முடிந்து விட்டது முடிஞ்சு போயிடுச்சு அப்படி என்று சொல்லுகிற போது ஏன் திரும்ப அதை சொல்ல வரேன் நானு இப்பேற்பட்ட பெரியவர்கள் தாத்தாவாக விளங்கி வரக்கூடிய பீஷ்மாச்சாரி அவர் உயிரோட இருக்கும்போது இந்த சண்டையை நடத்தலாமா அவர் தடுத்திருக்க மாட்டாரா அப்படி என்று கேட்க அந்த கேள்விக்கு இங்கு வினா ஒன்று உருவாகிறது அந்த நேரத்திலே யுத்தத்தை தொடங்கி விடலாம் இங்கேயே கௌரவ சேனையை கொன்று விடலாம் என்று காண்டிவத்திலே நான் ஏற்றி வாங்குகிறேன் பீஷ்மாச்சாரியன் பாட்டனார் வந்தார் அர்ஜுனா நிறுத்து சற்று பொறு உன் கோபமானது இந்த பிரபஞ்சத்தையே நிர்மூலமாக்கிவிடும் வம்சாவளிகள் அத்தனையும் கூண்டோடு மாண்டு போகும் சொந்த வந்த உற்றார் உறவினர் அத்தனை பேரும் இறந்து போவார்கள் மடிந்து விடுவார்கள் வெறுமனே இந்த பூமியில நாம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படி என்று சொல்லி என் கோபத்தை சாந்தப்படுத்தினார் சண்டை வேணாம்பான்னு சொல்லிட்டு 60ஆம் படி மீது என்னுடைய பத்தினியாக விளங்கி வரக்கூடிய திரௌபதியை தொட்டு துயிலிருந்து வஸ்திரபங்கம் செய்து சிகை பிடித்து இழுத்து வந்து நடு மத்தியிலே நிறுத்தி மானபங்கம் செய்கிற போது அமைதியாக இருந்தீர்களே பாட்டனாரி துரோணாச்சாரி இருந்தாரு கிருபாச்சாரி இருந்தாரு பெரியோர் அத்தனை பேரும் சூழ்ந்த சபையிலே எல்லாம் எங்க பத்தினியை துயில் இருக்கும் போது பொதுமையாகத்தானே இருந்தீர்கள் அன்றைக்கு இப்படி வந்து தடுத்திருக்கலாம் இருந்தாலும் அன்னைக்கு ஏன் சும்மா இருந்தீங்க ஆமா அந்த கேள்வியை கேட்டேன் இருந்தாலும் ஒரு வாக்கியம் உரைக்கிறேன் உங்கள் மீது அதீத அன்பும் அதீத பற்றும் மரியாதையும் வைத்திருக்கிறோம் அந்த மரியாதையை வெளிப்படுத்தும் வர்ணமாக இப்பொழுது உங்கள் பேச்சை கேட்கிறேன் இப்பொழுது தங்களுடைய பேச்சை கேட்கிறேன் எனக்கு ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும் மீண்டும் போர் உருவாகுமே ஆனால் சண்டை செய்யாது அர்ஜுனா என்று என்னை தடுக்கவே மாட்டேன் என்று ஒரு சத்தியம் செஞ்சு அப்படி கேட்டேன் இது இறுதி வாய்ப்பு உங்களுக்கு ஏனென்றால் தீமையை செய்தவன் தண்டனை அனுபவித்தாக வேண்டும் ஆனால் நீங்கள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவங்க கூட சண்டை போட விட மாட்டீங்க அப்படி மீண்டுமானது யுத்தமானது உருவாகும் என்று சொன்னால் தாத்தா உங்கள் வார்த்தைக்கு இப்போது கட்டுப்படுகிறீர்கள் இந்த பேரன் வார்த்தைக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் மீண்டும் போரானது உருவானது உண்மை ஆனால் நிச்சயமாக சண்டையை நான் தடுக்க மாட்டேன் அர்ஜுனா என்று ஒரு சத்தியத்தை செய்து கொடுங்க என்று சொல்லி அப்பவே சத்தியம் வாங்கிக்கணும் அப்புறமா தூது விட்டாங்க உலக மகாமுனி ஒரு தூது சஞ்சயர் தூது பகவான் தூது 10 மற்றும் 18 நாள் சண்டை முடிந்தது நிறைய பேசிட்டேன் நான் உண்மைதானே நேரம் இல்லை 18 நாள் சண்டை உட்படமானது 12 நாள் சண்டை முடிந்திருக்கிறது பொழுது விடிந்தால் 13
பொழுது உதிவதற்கு முன்பதாகவே சூரியன் கிழக்கு முகமாக உதிப்பதற்கு முன்பதாகவே மாமாவானவர் வந்து என்னை எழுப்புவார். டேய் மைத்துனா ஏறா சண்டைக்கு போலாம், ஆயுதங்களை ஆயத்தப்படுத்து, ரதங்களை தயாராக்கு அப்படி என்று சொல்லக்கூடிய மாமன் ஒரு நாள் சண்டைக்கு முன்னாடி அவர் எழுப்புவாரு. இன்னைக்கு மாமனை காணோம். அப்படி என்று சொல்லக்கூடிய மாமன் இன்று காணவில்லை. வருந்தியாய்த்தான் நிச்சயமாக காட்சி கொடுப்பார். கண்டிப்பா ஆடி வாராயோ வாராயோ கண்ணா ஆழ்வாருடைய சத்தமானது தீர்த்து கொண்டு வரக்கூடிய சத்தமானது கேட்கிறது. ஆமா இருந்து பார்க்கலாம். ஆகட்டும்.